என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்படுகிறது. வேறு எந்த தொலைக்காட்சியிலும் அதிகாலை வேளையில் இத்தனை காலமாக இந்த யோகாசனம் தரப்படுவதில்லை. அதுதான் நமக்கு ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். எல்லா நிகழ்ச்சிகளும் எல்லா ஊடகங்களிலும் வரப்பட வேண்டும். மக்கள் மத்தியில் இன்றைக்கு பரப்பப்பட வேண்டிய முக்கியமான நிகழ்ச்சி யோகா நிகழ்ச்சி தான். இன்றைக்கு நாட்டில் ஏற்படக்கூடிய கலவரங்கள், மாவோயிஸ்டுகள், பல்வேறுபட்ட தீவிரவாதிகள் இவைகளெல்லாம் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையிலேயே மாணவர்களுக்கு இந்த யோகாசனத்தை கட்டாயப்பாடமாக்கி தினமும் அவர்கள் பயிற்சி செய்வார்களே ஆனால் தீவிரவாதிகளாக ஆக மாட்டார்கள், திருடர்களாக ஆக மாட்டார்கள், கொள்ளையடிப்பவர்களாக ஆக மாட்டார்கள், அடுத்தவர்களை கொலை செய்ய மாட்டார்கள். இந்த வம்பு தும்புகளாம் இந்த யோகாசனம் செய்வர்களால் போவதற்கு ஒரு கட்டுப்பாடு, ஐம்புலர்களையும் அடக்கக்கூடிய வல்லமை இவைகளெல்லாம் தானாகவே வந்துவிடும். ஆகவே தான் அந்த காலத்திலே 5 வயதில் அது ராஜா வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் சரி, சேவர்கள் வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் சரி, காட்டுக்கு அனுப்பி விடுவார்கள். முனிவர்களிடம் அவர்கள் யோகாசனத்தை தான் கற்றுத்தருவார்கள். எப்படி வாழ வேண்டும், எதை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது. 18 வயசு வரை அங்கே இதுதான் வகுப்பு. நாட்டுக்கு அவர்கள் நாட்டு மக்களுக்கு அவர்கள் சேவை செய்வார்கள். எந்த விதமான தப்பு தண்டாகவும் போகமாட்டார்கள். அந்த மாதிரி தான் அந்த காலத்தில் நடந்தது. இப்பொழுதெல்லாம் என்னென்ன பாடங்கள் எல்லாமும் விட்டது. ஆனால் மக்களை மக்களாக வாழ வைக்கக்கூடிய பாடம் எந்த பள்ளியிலும் கிடையாது. அதுதான் இன்றைக்கு வருந்தத்தக்கமான விஷயம். குறிப்பாக அரசாங்கங்கள் நடத்தக்கூடிய பள்ளிகளில் கிடையாது. தனிப்பட்ட பள்ளிகளில் இன்றைக்கு யோகாசன ஆசிரியர்களை போட்டு யோகாசனங்களை கற்பித்து தருகிறார்கள். ஆனால் அரசாங்க பள்ளிகளில் கிடையாது. இன்றைக்கு ஆரம்ப பள்ளி முதல் எல்லா பள்ளிகளிலும் இன்ஜினியரிங் கல்லூரி வரை, இன்றைக்கு மெடிக்கல் காலேஜ் வரை இந்த யோகாசனத்தை கண்டிப்பாக கற்றுத்தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த நிலையில் நமது அரங்கிற்கு பாருங்கள். லக்ஷன் 6 வயது இங்கே வந்திருக்கிறான். சென்னை பப்ளிக் ஸ்கூலில் படித்து கொண்டிருக்கின்றான். பழனிசாமி அவர் என்னுடைய சீஃப் யோகா மாஸ்டர். அவர் MA ML படித்திருக்கிறார். MSc யோகாவும் படித்திருக்கிறார். குளத்தூர் அண்ணா நகரில் இருக்கிறார். என்னுடைய பயிற்சியாளர் சீஃப் யோகா மாஸ்டர். இருவரும் சேர்ந்து இப்போது ஒரு அற்புதமான கம்பைன்ட் ஆசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை சோழர்களே, நீங்கள் அந்த கம்பைன்ட் ஆசனத்தை செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள், பார்க்கலாம். அர்த்த சர்வாங்காசனத்தில் தனுராசனம் சக்கராசனமும் கலந்து செய்கிறார்கள். பாருங்கள், அந்த பையனுக்கு ஒரு பய உணர்வு கிடையாது. இப்படி நாம் கால் மேல் தலைகளில் நின்னா மலைஞ்சோம்னா கீழே விழுந்துருமேங்கிற ஒரு பய உணர்வு அந்த மனதிலே அற்றுப்போய் விடுகிறது. பயம்தான் வாழ்க்கையிலே நமது முன்னேறுவதற்கான ஒரு பெரிய தடை. அர்த்த அலாசனத்தில் சக்கராசனம், தனுராசனம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். அப்படியே திரும்புங்கள். அவசரப்பட வேண்டாம். அவசரப்படாமல் அலாசனம் என்பது அர்த்த அலாசனம் ஜீரணக்கருவிகளை சரியாக இயங்க வைக்கக்கூடியது.
தனுராசனமும் சக்கராசனமும் முதுகெலும்பை சரியாக வளைத்து அந்த 72,000 நாடி நரம்புகளையும் சரியாக இயங்க வைக்கக்கூடியது. தலைகளை பையன் தொங்குகின்ற காரணத்தினால் தலைக்கு அதிகப்படியான பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும். முதுகை வளைகிறான். அதையெல்லாம் பார்க்கும் பொழுது அவனுக்கு நோய் என்பதே வராது, சின்ன காய்ச்சல் கூட வராது. அந்த அளவுக்கு இந்த ஆசனத்தினுடைய பலன்கள் மிக மிக அதிகம். மெதுவாக இறக்குங்கள். பல்வேறு கோணங்கள் செய்கிறார்கள். நீங்களும் வீட்டில் சகோதரர்களுடனோ சகோதரிகளுடனோ இந்த மாதிரியான கம்பைன்ட் ஆசனங்களை செய்யலாம். அதிலே ஒரு மகிழ்ச்சி. ஏதோ அவர்கள் ஒரு விளையாட்டாக செய்யக்கூடிய ஆசனம் அவருடைய ஆரோக்கியத்திற்கு மிக மிக பயன்படும். அதைத்தான் பார்க்க வேண்டும். சின்ன குழந்தைகளில் பிள்ளைகளை இப்படி காலில் மேலே தூக்கி வச்சு கையை பிடித்து கொண்டு விளையாடுவதெல்லாம் அந்த காலத்திலே நடைபெறும். பார்க்கலாம். வீட்டில் சின்ன கை குழந்தைகள் 1 வயசு 2 வயசு குழந்தைகளெல்லாம் இப்படி கால் மேலே தூக்கி வச்சு அதை நிப்பாட்டுறது, கையை பிடித்து கொண்டு விளையாடுவது, இதெல்லாம் அந்த காலத்திலே நடைமுறையில் இருந்திருக்கிறது. பின்னால் போக போக அதெல்லாம் அந்த விளையாட்டுகள் எல்லாம் இப்பொழுது எடுத்து விட்டார்கள். மெதுவாக இறக்குங்கள். பத்மாசனத்தில் உட்காருங்கள். என் அருமை பெரியவர்களே, கம்பைன்ட் ஆசனம் என்பது ஒரு விளையாட்டான ஆசனம். விளையாட்டுக்காக செய்யக்கூடிய ஆசனங்கள் கூட மக்கள் ஆரோக்கியத்திற்காக உபயோகப்படக்கூடிய ஆசனம். ஆகவே இது போன்ற ஆசனங்களை நாம் விடாமுயற்சியோடு தினமும் செய்ய வேண்டும். அதைத்தான் நான் முக்கியமாக கொள்ள வேண்டும். தினம் சாப்பிடுகிறோம், தினம் தூங்குகிறோம், தினம் டிவி பார்க்குறோம், தினம் என்னெல்லாமோ பண்ணிக்கிறோம். ஆனால் உடலை பாதுகாப்பதற்கு ஏதாவது ஒரு வழி செய்கிறோமா என்றால் இல்லை. உடலை நோயின்றி ஆரோக்கியமாக வாழ்வதற்கு 24 மணி நேரத்தில் ஒரு 10 நிமிடம் பெற்றோர்கள் செலவிட வேண்டும். தான் குழந்தைகளும் செய்வார்கள். சின்ன குழந்தைகள்லாம் அப்பா அம்மா செய்து அதை பார்த்து செய்வார்கள். சினிமா டிவியில் பார்த்தாச்சுன்னா அதே மாதிரி நடனம் ஆடுது, அதே மாதிரி வசனம் பேசுது. குழந்தைகளுக்கு சின்ன பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கறது தான் பெரியான வரைக்கும் அந்த பழக்க வழக்கங்கள் வந்து விடுகிறது. ஆகவே சிறுவர் முதல் நடுத்தர வயதினர், பெரியோர்கள் எல்லோரும் இந்த ஆசனத்தை விடாமுயற்சியோடு குறைந்த காலமாவது அனுதினமும் பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.